சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் எதை பத்தி பார்த்துட்டு வரோம் அப்படின்னா 2025 மார்ச் 29 நடக்க இருக்கிற மகா சனி பயிற்சி 12 ராசிக்காரங்களோட வாழ்க்கையிலையும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும், ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல இந்த சனி பயிற்சியும் துளாராசிக்காரங்களுக்கு வெறும் ஆபத்துக்களையும் அவமானங்களையும் மட்டும்தான் கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில யோகங்களையும் உங்களால முழுமையா பயன்படுத்திக்க முடியும். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல நீங்க போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வரீங்க. எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் சாதகமான எந்த ஒரு விஷயமுமே நடக்கல. தொடர்ச்சியா தோல்விகள், நிறைய அவமானங்கள், நிறைய இழப்புகள் அப்படிங்கறத மட்டும்தான் இந்த 12 வருஷத்துல பெரும்பாலான துளாராசிக்காரங்க சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கோ அல்லது மைண்ட் பிரஷர் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய அளவுக்கோ இந்த 12 வருஷத்துல எந்த விதமான மாற்றமும் உங்க வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா கடந்த 4 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துளாராசிக்காரங்க நிறைய அவமானங்கள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க, நிறைய துரோகங்கள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. நீங்க யார முழுமையா நம்புனீங்களோ அவங்களே உங்களை முதுகுல குத்தி இருப்பாங்க. அவங்க மூலமாவே நீங்க நிறைய ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் சந்திச்சிருப்பீங்க. போதா குறைக்கு நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, அதுவும் இல்லைன்னா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த 4 வருஷத்துல பண நெருக்கடி அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். நீங்க ராப்பகலா உழைச்சிருப்பீங்க, மாடா கிடந்து உழைச்சிருப்பீங்க. ஆனாலும் இந்த 4 வருஷத்துல ஒரு ரூபாயை கூட உங்களால சேமிச்சிருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா பெரும்பாலான துளாராசிக்காரங்க இந்த 4 வருஷத்துல கடன் சம்பந்தமான நெருக்கடிகளையும் கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. அது மூலமாவே உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்களும் கட்டாயமா ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 வருஷத்துல வேலை இழப்புகள் அப்படிங்கறத கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. இந்த வேலை வேண்டாம், இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேற வேலைகளுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு வேலையை விட்டதுக்கு அப்புறமா வேற வேலை கிடைக்காம ரொம்ப பெரிய அளவுல நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு வெளியூர் வேலைகளும் வெளிநாட்டு வேலைகளும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா தேடி வந்திருக்கும். ஆனா அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்க முடியாம நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கறதையும் சந்திச்சு கிடைச்ச வேலை வாய்ப்புகளை தவற விட்டுருப்பீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 வருஷங்களாகவே ஒரு சில துளாராசிக்காரங்களை தவிர பெரும்பாலான துளாராசிக்காரங்க ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வரீங்க. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க ஏமாற்றங்களை மட்டும்தான் சந்திச்சுட்டு வரீங்க. நீங்க சந்தோஷப்படுற மாதிரியான எந்த விதமான மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில இந்த 12 வருஷத்துல நடக்கல அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல தற்சமயம் உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில உட்கார்ந்து இருக்கிற சனி பகவான் இந்த 2025 மார்ச் 29 அப்புறமா உங்க ராசிக்கு 6வது வீடான சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ண போறார். அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா சனி பகவான் உங்களோட சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில வந்து உட்கார போறார். சனி பகவானோட இந்த பயிற்சி துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துளாராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் அடையாத ஒரு சில யோகங்களை சனி பகவானோட இந்த பயிற்சி கொண்டு வர போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் எதையெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையுமே ஒண்ணா இந்த சனி பகவானோட பயிற்சி உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமா சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில உட்கார்ந்திருந்தார் அப்படிங்கறதால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு சில துளாராசிக்காரங்க பூர்வீக சொத்துக்களை ஆளவும் முடியாம அனுபவிக்கவும் முடியாம வேதனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த சொத்துக்கள் இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு சூழல் தான் உங்களுக்கு இருந்திருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமா 10 பைசா கூட உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்காது. ஒரு சில துளாராசிக்காரங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாவே ஒரு சில வம்பு வழக்குகளையும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க.
அதே சமயம் சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை விட்டு விலகுறார் அப்படிங்கும்போது உங்களோட பூர்வீக சொத்துக்கள்ல இருந்துட்டு வரக்கூடிய வில்லங்கங்களும் படிப்படியா விலக ஆரம்பிக்கும். சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும். ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமா எதிர்பாராத யோகங்கள் கிடைக்கிறதுக்கு கூட இந்த காலகட்டத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல சனி பகவான் பயிற்சியாகக்கூடிய மீனராசி உங்களோட சத்ருஸ்தானம் அப்படிங்கறதால சத்ருஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் உங்களோட எதிரிகளையும் துரோகிகளையும் போட்டு வெளுத்து எடுக்க போறார். யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை எதிரியா பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஒரு புழு மாதிரி பார்த்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே தரமான ஒரு பதிலடியை கொடுக்கக்கூடிய சூழலை சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க கண்ணு முன்னாடியே உங்களோட எதிரிகள் அழிஞ்சு போறதை இந்த காலகட்டத்துல நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடையறத அவங்க கண்ணால பாப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா யாரெல்லாம் நீங்க வளரவே கூடாது, வாழவே கூடாது அப்படின்னு நினைச்சானோ அவன் முன்னாடிதான் இந்த காலகட்டத்துல நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்களோட அபாரமான வளர்ச்சியை பார்த்தே உங்களோட எதிரிகள் தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சொந்த தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் சனி பகவான் 5வது வீட்டுல இருந்தாரு அப்படிங்கறதால உங்களுக்கு தொழில்ல நிலையான வருமானம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. ஏற்ற இறக்கமான வருமானம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். 4 நாள் தொழில் நல்லா நடக்குது அப்படின்னா அடுத்த 4 நாளில தொழில் சுத்தமா படுத்திருக்கும். உங்க கைகள்ல பெரிய அளவுல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. சொந்த தொழில் செய்யக்கூடிய பெரும்பாலான துளாராசிக்காரங்க அடிக்கடி பண நெருக்கடி அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. அதே சமயம் சனி பகவான் 6வது வீட்டுக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறமா தொழில்ல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க கைகள்ல பணம் தாராளமா பொருள ஆரம்பிக்கும். உங்களுக்கு புதிய ஆர்டர்ஸ், புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதும் கிடைக்க ஆரம்பிக்கும். தொழில் ரீதியா உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துட்டு வந்த எதிரிகளும் இந்த காலகட்டத்துல உங்களை விட்டு முழுமையா செதறி ஓடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வேலை செய்யற இடங்கள்ல உங்களுக்கு இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே முழுமையா விலகும். உங்க மேல் அதிகாரி உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்காரு அப்படின்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா அவர் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபேவரா நடந்துக்க ஆரம்பிப்பாரு. கூட வேலை பார்க்கறவங்க உங்களை எதிரியா நினைக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணு அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா மனசு திருந்தி உங்க கூட நண்பர்களா மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சில அற்புதமான மாற்றங்களை உத்தியோகத்துல இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி கொடுக்க போகுது. இது மூலமா பெரிய அளவுல மன அழுத்தம் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா உங்களோட வேலைகளை நீங்க ரொம்ப சிறப்பா செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலை உங்களோட தகுதிக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத வேலையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா வேற வேலை வாய்ப்புகளை நீங்க தேடலாம். நீங்க தேடுறதுக்கு தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துளாராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் சந்திச்சுட்டு வரக்கூடிய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாமே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா உங்களை விட்டு விலகும். ஒரு மிராக்கிள் மாதிரி உங்களை பிடிச்சிருந்த வியாதிகள் எல்லாமே ஒன்னொன்னா உங்களை விட்டு ஓடி போகும். நீங்க இழந்த ஆரோக்கியத்தை எல்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நீங்க மீட்டு எடுத்துருவீங்க. உடல் ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே உங்களோட தன்னம்பிக்கையும் 2 மடங்கா அதிகரிச்சிடும், உங்களோட துணிச்சலும் 2 மடங்கா அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சனி பகவானோட இந்த பயிற்சி உங்களுக்கு முத்தான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கும் திருமணத்தை முடிச்சிட்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய பொருளாதார சிக்கல்களும் மன கசப்புகளும் முழுமையா விலகி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.